நாம் ஜெபிப்போம். கர்த்ததாமே இந்த மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனையில் நம்மளோடு இடைப்பட வாக்குத்தத்தங்களை நமக்கு தர ஆண்டவரே, நீங்கள் இங்கே ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா. கடந்த 4 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து 5வது மாதத்தின் முதல் நாளிலே நீங்கள் எங்களை நிறுத்தி வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த உழைப்பாளர் தினத்தின் அன்று காலையில் நாங்கள் உங்களை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஒருவரோடும் நீங்கள் பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த கிருபை செய்யுங்கப்பா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். கடந்த 4 மாதங்கள் எங்களை நடத்தினீங்கப்பா. இந்த 5வது மாதத்தில் முதலாவதாக உம்மை நாங்கள் பார்க்க, உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆராதனையில் நீங்கள் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும். வாக்குத்தத்தங்களை தந்து இந்த மாதத்தில் எங்களை நடத்துங்க. நம்முடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கடந்த 4 மாதங்கள் நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஆமென். அந்த ஆண்டவருக்கு நாம் அவரை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி நாம் பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த நேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அழித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அழித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வருங்காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுவே. வருங்காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுவே. நன்றியோடு நான் துதிசா இந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நான் சொல்லாம எல்லாரும் நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசு ராஜ். எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக செய்திட்ட நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் உதவி வரக்கூடிய
ஒரே ஒரு இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 4 மாதங்கள் அவர் தான் நம்மளை நடத்தினார். இந்த 5வது மாதமும் அவரே தான் நடத்த போகிறார். ஆமென். இந்த பாடல் இப்படி சொல்லுது, உதவி வரும் கன்மலை நோக்கி நான் பார்க்கின்றேன், வானமும் பூமியும் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அவர் கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் என்ன பண்றதில்லை, உறங்குவதில்லை. பாடலாமா? கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். ஆமாங்க, பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும், ஆமாங்க, விலக்கி காத்திடுவார். ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இயேசுவே, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் பூமியும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை போகும்போதும் காக்குகிறார், திரும்பி வரும்போதும் காக்கின்ற தேவனாயிருக்கிறார். இப்பொழுதும் எப்பொழுதும் அவர் காக்கின்ற தேவனாயிருக்கிறார். ஆமென். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மாத்திரம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் நம்ம கடக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளிகளும் அவர் என்னையும் உங்களையும் கண்மணி போல பாதுகாத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார்ல. கடந்த 4 மாதங்கள் பாதுகாத்தவர் இந்த 5வது மாதத்திலையும் என்னை உங்களை நடத்துகிற தேவனா இருக்கிறார். எண்ணற்ற தடைகள் வந்தாலும் அவருடைய முகத்தை பார்த்து முன்னேறுவ, எதிராக உலகமே நின்றாலும் அவர் என் கூட இருக்கிறதுனால எனக்கு பயமே இல்லைங்க. அவர் சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறும். நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நான் நம்புறேன்ப்பா. உங்களை மாத்திரம் நான் நம்புறேன்ப்பா. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவே.
வானத்தை பார்த்தே முன்னேறுவேன். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமாங்க, நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லாம நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லலாமா எல்லாரும்? இயேசுவே நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கடந்த 4 மாதங்கள் அவரை நம்பி வாழ்ந்தோம்ல. ஒருவேளை நான் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லப்பா, என்னுடைய தனிமையின் சூழ்நிலையில என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை ஒருவரை மாத்திரம் நம்பும் பொழுது அவர் என்னை உங்களை மாற்றி தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமாப்பா, நாங்க நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் நாங்க உண்மை நம்புறோம்ப்பா. உங்களை நம்புறோம்ப்பா. நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே. உம்மை மாத்திரம் நாங்க நம்பி, உம்மை மாத்திரம் நம்பி நாங்கள் ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 4 மாதங்களை எங்களை நடத்துனீங்களே, இந்த 5வது மாதத்திலும் எங்களை நடத்துங்கப்பா. எங்களை நடத்துங்க. உம்முடைய கரம், உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கள் மீதும் எங்கள் சபை மீதும் நிறைவேறட்டும்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து அவருடைய கிருபையிலே நம்மை தாங்கி வழிநடத்தி கொண்டு வந்தார். 5வது மாதத்தை காணும்படி கிருபை செய்திருக்கிறார். இந்த 5வது மாதத்தின் இந்த முதல் தேதியை காணும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த முதல் தேதியிலே நம்ம 1ஆம் தேதியிலே கால் எடுத்து வைப்பதற்கு ஜெபத்தோடு கூட, ஆண்டவரே இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த மாதத்தில் நீர் எங்களை நேசித்து போஷித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தணும், எந்த குறைவு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு ஜெபத்தோடு அர்ப்பணிப்போடு இந்த மாதத்திற்குள் நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த 5வது மாதத்தின் இந்த முதல் தேதியிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். சங்கீதம் 34 9ஆம் வசனம். சங்கீதம் 34 9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இதான் வாக்குத்தத்தம். அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை, குறைவில்லை. நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோம். அதனால தான் பாவம் செய்யாமல் அல்லது பாவத்திற்கு விலகி நம்ம வாழுறோம். ஏன் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு இருக்கு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவானான். அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், பாக்கியமும் நன்மையும் அவனுக்கு உண்டாயிருக்கும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யாருக்கு குறைவில்லையா? அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. there is no want. அவர்களுக்கு ஒன்றும் பெருசாக தேவைன்னு ஒன்று இல்லை. தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார். குறைவுன்னு ஒன்றும் இல்லை, குறைவெல்லாம் நிறைவாக்குகிறார். குறைவு இல்லாமல் இருக்குமா? இருக்கும். ஆனால் அதை நிறைவாக்குகிற தேவன். அதுதான் ஆண்டவருடைய அற்புதம். எந்த இடத்துல குறைவு வருதோ, குறைவு வர இடத்துல கர்த்தர் நிறைவாய் வருகிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் என்ன ஆயிருமா? போயிருமா. எவ்வளோ அருமையான காரியப்பா. நிறைவான இயேசு வந்தால் நமக்கு குறைவு இருக்காது, குறைவு நீங்கி போயிடும். ஆக அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, எந்த குறையும் இராது அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. எந்த குறையுமே என்ன செய்யாதான், இராது. 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க நமக்கு மனப்பாடமான ஒரு தெரிஞ்ச ஒரு வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. மேலே பார்த்தோம், கர்த்தர் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அடுத்ததில் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நமக்கு என்னென்ன நன்மை தேவையோ அந்த நன்மைகளை கர்த்தர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். குறைவை நிறைவாக்குகிறவர். ஆக சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. முதல்ல பார்த்தோம் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, இப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. இப்போ நம்ம யாரு? கர்த்தருக்கு பயந்தவர்கள், அடுத்தது கர்த்தரை தேடுகிறவர்கள். ஆகவே நமக்கு குறைவில்லை, ஆகவே நமக்கு
ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு சம்பவத்தை பார்ப்போமா, நமக்கெல்லாம் தெரிஞ்சது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 2:3 வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறார். அந்த கல்யாண வீட்டில் என்ன திடீர்னு திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. அதாவது குறைவு வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய தாயும் அங்கே இருக்காங்க. போய் சொல்கிறாங்க இயேசுவிடத்தில் திராட்சை ரசம் இல்லைன்னு. அப்போ ஆண்டவர் சொல்ல, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்னன்னு கேட்குறார். இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, நம்முடைய வாழ்க்கையிலே எங்கே குறைவு வருகிறதோ அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். அந்த குறைவை நிறைவாக்கிடுவார். இங்கே வசனம் சொல்லுகிறது, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவருக்கு திராட்சரசம் இல்லை. சரி, ஆண்டவர் இங்கே செய்கிற ஒரு அற்புதத்தை பார்க்குறோம். அது திருமண வீடு. அந்த திருமண வீட்டில் ஆண்டவர் போய் கலந்துக்கிட்டார். ஏன்னா அவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் திடீர்னு திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு. ஆண்டவர் செய்த அது முதலாவது ஒரு அற்புதம். திராட்சரசம் குறைவுபட்டோடனே, என்ன கல்யாண வீட்டில் திடீர்னு ஏதாவது சாம்பார் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ கஷ்டமே இல்லை. தண்ணி ஊற்றுனா, சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றுனா முடிஞ்சுது. அது வேறு பிரச்சனை. சுடுதண்ணி ஊற்றுனா ஒரு கலக்கி போயிடும். முதல்ல வர்றவங்களுக்கெல்லாம் நல்லது, அது நல்ல மட்டனாக இருந்தால் நல்லா மட்டன் கிடைக்கும். அப்புறம்லாம் உடஞ்ச எலும்போடு சேர்ந்து கொஞ்சம் வரும். போக போக ஒன்றும் இருக்காது. கடைசியில் பார்த்தோம்னா ரசமே இருக்காது. கடைசியில் பார்த்தா சாம்பார் இருக்காது. ஏன் லேட் ஆயிடுச்சு? அவங்க ஏன் லேட்டாக வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தண்ணியை ஊற்றி அடித்து விட்ருவோம். ஆனால் இங்கே திராட்சை ரசம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இங்கே தண்ணியை ஊற்றினா டேஸ்ட்டு சுத்தமாக போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்லுகிறது வசனம் சொல்லுது பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க. இயேசு வேலைக்காரனை நோக்கி, ஜாடியில் 6 கச்சாடி இருந்துச்சு, அந்த ஜாடிகளை தண்ணியை நிரப்புங்கள். அவர்கள் அவரை நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, இப்பொழுது நீங்கள் மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். உடனே பந்தி விசாரிப்பு காரனுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த பந்தி விசாரிப்பு காரன் என்ன பண்ணுறான்? கொடுக்குறதுக்கு முந்தி டேஸ்ட் பண்ணுவான். டேஸ்ட் பண்ணுறான்னா, ஆமாம், படிச்சு பாருங்க அடுத்த வசனம். அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்டு வந்த வேலைக்காரனை தவிர பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ எப்படியா இதுவரைக்கும் நல்ல ரசம். அப்போ இதுவரைக்கும் கவனிங்க, இதுவரைக்கும் கொடுத்த திராட்சை ரசம் அந்த கல்யாண வீட்டில் நல்ல திராட்சை ரசம் தான், டேஸ்டானது. ஆனால் அதை காட்டிலும் இப்போ இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின இந்த குறைவுபட்ட பொழுது ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார் அல்லவா? இந்த திராட்சை ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளன்கிட்டே போயிட்டான், மாப்பிள்ளைகிட்டே போயிட்டான். அங்கே இருக்கிற முக்கியமான மணவாளனுடைய அப்பாலாம் இல்லை, நேரே இது ஊமையெல்லாம் கிடையாது, நடந்த சம்பவம். மணவாளனை நோக்கி, எந்த மனுஷனும் முந்தி நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து பின்னால் ருசி குறைந்தது கொடுப்பான், நீரோ முதல்ல கொடுத்ததை காட்டிலும் நல்ல ரசத்தை, நல்ல டேஸ்டான ரசத்தை கொடுத்தீரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். அப்போ குறைவுபடும் பொழுது சில வேளைகள் நல்லதாக இருக்கும். அந்த குறைவை அப்படியே விடமாட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படியே அவர் வந்துட்டார நிறைவாயிருது. ஆமென்.
கல்யாண வீட்டில் நடைபெற்ற அந்த நிகழ்விலே, அந்த விருந்திலே திராட்சரசம் குறைவுபட்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சரியான நேரத்தில் இருந்தபடியினால், அவர் வந்தபடியினால் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஆமென். அது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, சும்மா அப்படியே ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கறது இல்லையா, அதை பல நாட்கள் பக்குவப்படுத்தி, அந்த ஒயின்னு சொல்லுவாங்க உள்ளது, அதை பக்குவப்படுத்தி அந்த திராட்சரசத்தை என்ன பண்ணுவாங்களா, கொடுப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பதப்படுத்துறது ஆண்டவர் ஒரு நாள் கூட கிடையாது, ஒரு 5 நிமிடத்திற்குள்ள 2 நிமிஷத்துக்குள்ள அந்த பதப்படுத்தப்பட்டு எப்படி திராட்சரசத்தை உருவாக்கி கொடுப்பார்களோ அப்படி அதை மாற்றிட்டார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிட்டார். எவ்வளோ ஒரு பெரிய அற்புதம் யோசிப்பாருக்கு. ஏதாவது தூக்கி போட்டாங்களா அதில் கலர் வர்றதுக்கு? இல்லை அவசர அவசரமாக இது பண்ண ஒன்றுமில்லை. கொண்டு கச்சாடியில் ஊற்று, அது வெறுமையான கச்சாடி, நிரப்பிட்டாங்க. இப்போ நீ போய் கொடு, வேலைக்காரன் போய் கொண்டு கொடுக்குறான். பந்தி விசாரிப்புக்காரன்கிட்ட கொடுத்தோன்னு அந்த திராட்சரசத்தை டேஸ்ட் பண்ணிட்டு அவன் சொல்கிறான், ஏன்னா இவ்வளோ டேஸ்டாக இருக்குது, இதுவரைக்கும் இந்த திராட்சரசம் கொடுக்கல, கடைசியில் முடிகிற நேரத்தில் இப்படி ஒரு ருசி உள்ளதை கொடுக்குறீரேன்னு சொல்லி மணவான்கிட்ட போய் கேட்குறான். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் குறைவு வருதில்ல, நம்முடைய வாழ்க்கையில் சில சமயம் வெறுமை வருதில்ல, நம்ம குடும்பத்தில் குறைவு வந்திருக்குல்ல. எனக்கு நல்லா தெரியும், பொள்ளாச்சியில் நான் இருக்கும் பொழுது பில்லி குழந்தை, எங்களுக்கு காசு செலவுக்கு இருக்காது, ஊழியத்தில் ஒன்றுமில்லை, 4 பேர் 5 பேர் வரணும், புது ஊழியம், அது வர்றதில் உரமாக்கு காது கேட்காது, இன்னொன்று பிசாசு பிடிச்சி ஆடும், இன்னொன்று உட்கார்ந்தா தூங்கிடும். இதை வச்சு நான் நடத்துகிறேன். காசும் இருக்காது, கொஞ்சம் மாவு தான் இருந்துச்சு, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். ஆண்டவர் அந்த கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் நம்ம பைபிளில் பார்க்குறோம் இல்லையா, குறையாமல் இருந்தது பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கே நம்ப முடியல. இப்போ நினச்சி பார்த்தா அது குறையாமல் இருந்தது பாருங்க. டெய்லி அந்த மாவில் சப்பாத்தி சுடுறதுக்கு அல்லது கோதுமை தோசை சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு எல்லாவற்றுக்கும் குறைவு இல்லாமல் இருந்ததுங்க. பட்டினியை நாங்கள் இருக்கலை, காசு இல்லை பெருசாக. சைக்கிளில் போகிறதுக்கு சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ அந்த காலத்தில் அந்த டைமில் 50 பைசான்னு நினைக்கிறேன். அந்த 50 பைசா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது காய்கறி வாங்கிடுவேன், சின்னதாக விறகு வாங்கணும், இவ்வளவு இருக்குது, காசு இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஆண்டவரை நாங்கள் சார்ந்திருந்தபடினால் குறைவு இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டிருக்கும் ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க, பதறி இருப்பாங்க, ஐயோ திராட்சரசம் இல்லையேன்னு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களின் தேவன். இல்லாமல் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் போறார். பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருக்கான். லூக்கா 5 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கரையில் வர்றார், மீன் கிடைக்கல. படகு எப்படிப்பட்ட படகா இருந்துச்சான், பைபிள் என்ன சொல்லுது, காலியான படகு நின்றுட்டு இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த படகுல உட்காந்து பிரசங்கம் பண்ணார், தள்ள சொன்னார். தள்ளிட்டு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணிட்டு, இப்போ நீ போய் ஆழத்தில் வலையை போடு. இவன் போய் ஆழத்தில் வலையை போடுறான். திரளான மீன் கிடச்சிது பார்த்தீங்களா. காலியான படகு, காலியான வலை, காலியான வெறுமையான இருதயம், வெறுமையான படகு, வெறுமையான வலை, வெறுமையான இருதயம், வீட்டில் வெறுமையும் வறுமையும் தான் இருக்குது. இது போனால் தான் சாப்பிடணும், இதை விற்றாதான் காசு வந்தால் தான் அவனுக்கு குடும்பத்தை நடத்த முடியும். உண்மை சூழ்நிலை. ஆண்டவர் போய் நிற்கிறார் கடற்கரையில், படகுல உட்காந்து பிரசங்கம் பண்ணுறார். இப்போ சொல்கிறாரு, நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு அப்படின்னு. என்ன இப்படி ராத்திரி முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்கலையே, இன்னும் ஆண்டவர் இப்படி சொல்கிறார். சரி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன். ஆமேன், பிரைஸ் எல்லாம்.
பைபிளில் உள்ள வார்த்தையின்படி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் இதை செய்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அற்புதத்தை செய்யும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். பைபிள் உள்ள வார்த்தையின்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், சாட்சி சொல்லுவீங்க. இந்த பைபிள் இந்த வாக்குத்தத்தம் இப்படி சொல்லியிருக்கு, இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, இதன்படி நான் செய்கிறேன் அப்படின்னு செய்து பாருங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். எவ்வளோ குறைவு. அரிசி டப்பா, நம்ம வீட்டில் அரிசி டப்பா இருக்கலாம். இப்போ ஒருவேளை நமக்கு சில தேவைகள் நல்லா சந்திக்கப்படலாம். சில நாட்கள் நமக்கு அப்படி இருந்திருக்கு, காலியாக இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாது, கையில் பணம் இல்லாமல் இருந்திருக்கும், சில வேளை கடனாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அதை எல்லாம் சரிப்படுத்த அவர் நம்ம கூட இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். வலையை போட்டால் மீன் எப்படி, திரளான மீன்கள் கிடைத்தது, வலையை இழுக்க முடியல, கிளியிற அளவுக்கு இருந்துச்சு, காலியான படகெல்லாம் நிரம்பிருச்சு. என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், உங்களோட குடும்பத்தில் வெறுமைன்னு வரும் பொழுது, காலியாக இருக்கும் பொழுது, குறைவுன்னு வரும் பொழுது பயப்படாதுங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. எந்த குறைவும் ஆண்டவர் விட மாட்டார். மாவு செலவழியாது, எண்ணெய் குறைஞ்சு போகாது, ஆண்டவர் கொடுப்பார், தேவைகளை சந்திப்பார். தீர்க்கதரிசி போறார் ஒரு பெண்ணுகிட்ட, ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, கடன் இல்லை. கடன் ஒரு பெரிய பிரச்சனை. கடன் ஒன்றும் இல்லை, ஒரு 50,000 1,00,000 பக்கம் கடன் ஒரு வேளை சூழ்நிலை வந்துருச்சுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை நான் சந்திச்சிருக்க முடியாது. ஐயோ கடன் ஆயிடுச்சே, என்ன செய்கிறது, கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ தீர்க்கதரிசி வந்து அந்த பெண்ணிட்ட கேட்குறார், உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு. ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. சரி, பாத்திரத்தெல்லாம் பக்கத்து வீட்டிலேருந்தெல்லாம் வாங்குறான், போய் பக்கத்து வீட்டில் பாத்திரத்தெல்லாம் வாங்குறான், போட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் நிரப்புறான், எல்லாமே நிரம்பிடுச்சு, குறைவெல்லாம் நிறைவாயிடுச்சு. கடைசியில் மறுபடியும் இன்னும் பாத்திரம் இருக்கா, இல்லையே, ஓடுறா, எண்ணெய் தேர்ந்துருச்சு. கரெக்டாக அற்புதம் நடந்துச்சு. பாருங்க, எப்படி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தர் எல்லா தேவைகளையும் நமக்கு சந்திக்கிறவர். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதத்தின் 5வது மாதத்தின் முதல் தேதியிலே அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமென். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. உங்களுக்கு குறைவில்லை. கடன் இருக்கா, தேவை இருக்குதா, ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் கொடுக்க போதுமானவராக இருக்க. அவர் பார்த்துக்குவார். யார் பார்த்துக்குவார்? சின்ன ஒரு பையன் வந்து, டே என்னடா பண்ண போற, நீ மத்தியானம் எப்படா சாப்பிட போறாரு, எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க. டே உனக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சாடா ஸ்கூலில், எங்கள் அப்பா பார்த்துக்குவார். அவன் வாங்குவானா, அவன்கிட்ட காசு இருக்கா, அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, எங்கள் அப்பா பார்த்துக்குவார். டே உனக்கு யூனிஃபார்ம் எல்லாம் தைச்சாச்சா, தேவை இருக்குதா, எங்கள் அப்பா பார்த்துக்குவார். நம்முடைய தேவையெல்லாம் இருக்குதே, சத்துரு வந்து கேட்பான், என்ன செய்ய போற, எங்கள் ஏசப்பா பார்த்துக்குவார். ஆமென். அப்படின்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்று, என் தகப்பன் என் தேவையை அறிந்தவர், எனக்கு கண்டிப்பாக அதை செய்வார், என் தேவையை சந்திப்பார், என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்கிற தேவன். வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா? சங்கீதம் 34:9-10. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தாவீது சொல்றான் பாருங்க, எப்படி தெரியுங்களா? நன்மை அவர் தேடி போல, அவர் சொல்றார், போறேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன் நன்மையும் கிருபையும் தொடரும்? நான் சும்மா போகல, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன், நான் குறைவுபட மாட்டேன்.
அவர் முன்னால் போகிறாரு. அவர் பின்னால் நான் போகிறனால எனக்கு நன்மை கிருபை என்னை தொடரும். அவர் போகலைன்னா, நான் மட்டும் போனால் நன்மை கிருபையும் தொடராது. நல்லா கவனிச்சு பாருங்க இந்த சங்கீதத்தில். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல் உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எங்க யாரு? கடவுள், கர்த்தர், ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். அவர் போறாரு. அவரை நம்பி நான் விசுவாசித்து போறேன். அவருக்கு பயந்து நடக்கிறது. ஆகவே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எல்லாரும் சொல்லுவோமா? அவருக்கு பயந்திருக்கிற எனக்கு குறைவில்லை. சொல்லுவோமா? சொல்லுவோமா? எனக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்திருக்கிற எனக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்திருக்கிற எனக்கு குறைவில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி நான் ஜெபிப்போம். பாஸ்டம்மா இந்த நிறைவான ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தாவே துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு பயந்திருக்கிற எங்களுக்கு குறைவில்லை ஆண்டவரே. எனக்கு குறைவில்லை ஆண்டவரே. குறைவு வராது ஆண்டவரே. துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த 5ஆம் மாதத்தின் ஆண்டவரே முதல் தேதியிலே காலை வேளையிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய பாதத்திலே பணிந்து கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய வாக்குத்தத்தங்களை கேட்க ஆண்டவர் தந்த நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் எங்களை ஆண்டவரே தட்டி எழுப்புனதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொன்னபடி ஆண்டவரே, உமக்கு பயந்த பிள்ளைகளுக்கு குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே குறைவில்லாமல் நடத்துவீராக. அனைத்து தேவைகளை சந்திப்பீராக. ஆமாண்டவரே, சத்துரு எதிர்த்து வந்தாலும் அவருடைய சத்துருவின் கரத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலிருந்து எடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த பாதிப்பு யாருக்கு வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரும்படியான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வராமல் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நன்மைகளை அனுப்புவீராக. ஆமாண்டவர், எந்த குறைவில்லாதபடி நடத்துவீராக. இந்த 5ஆம் மாதத்தின் முதல் தேதியிலே இந்த காலை வேளையில வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தை எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறீர். இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையை தொடரட்டும் ஆண்டவரை. எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தொழிலை ஆசீர்வதிப்பீராக. வருமானங்களை வர்த்திக்க செய்வீராக. வியாதிகளை எடுத்து போடுவீராக. சுகவீனங்கள் பலவீனங்கள் யாருடைய சரீரத்தை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வழக்கம் போல் இன்றைக்கு நமக்கு விபிஎஸ் கிளாஸ் நடக்கும். பிள்ளைகள், தெரிந்த பிள்ளைகளை புதுசாக கூட நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம், அனுப்பி விடலாம். எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான ஜோனா வந்தது ரொம்ப சந்தோஷம். பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. வந்து சேர்ந்துட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரவனை ஆசீர்வதிப்பாராங்க. எல்லோரும் வாங்க. திருவிருந்து ஆராதனை இந்த வர ஞாயிற்றுக்கிழமை மறந்துடாதீங்க. திருவிருந்து ஆராதனையில் எல்லோரும் வந்து பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.